அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஒரு 4 பண்புகளை பற்றி பார்த்துருந்தோம். அதை வந்து நம்ம ஒரு தாட்டி ரீகால் பண்ணாதான் நல்லா மனசில் பதியும். அது என்னென்ன பண்புகள்னு அப்படின்னு பார்த்தோன்னா, குர்ஆன் முன்னாடி வந்து நம்ம தாழ பணிந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டால் தான் வந்து அது நம்மளுக்கு நிறைய பொக்கிஷங்களை தரும் அப்படின்னு பார்த்தோம். ஒரு மலை எப்படி சுக்கு நூறாக அப்படியே ஒரு நொறுங்கி மண் துகளாக மாறி எந்த வேணால் பண்ணிக்கோங்க, எந்த உருவத்தில் வேணால் மாற்றிக்கோங்கன்னு அப்படின்னு ஒரு இதாக மண் துகளாக மாறினுச்சோ அது மாதிரி நம்மளும் வந்து மாறினாதான் குர்ஆன் வந்து நம்மளுக்கு வழிகாட்டும். ரெண்டாவது வந்து அது முன்னாடி வந்து முன்முடிவு எந்த முன்முடிவு இல்லாமல் நம்ம வந்து அதை அணுகணும். நம்மளுடைய சொந்த சிந்தனைகள், கருத்துக்கள் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு அதை வந்து நம்ம போய் படித்தோன்னா அது வந்து நம்மளுக்கு எந்த பொக்கிஷத்தையும் தராது. மூணாவது வந்து படித்ததோடு இல்லாமல் செயல்முறைப்படுத்தணும். செயல்முறைப்படுத்தினா தான் வந்து குர்ஆன் வந்து நம்மளுக்கு இன்னும் அதிகமாக வழிகாட்டும். அதுக்குள்ள இருக்க பொக்கிஷங்களை நம்மளுக்கு திறந்து தரும். நாலாவது இதுக்கெல்லாம் வந்து தடையாக இருக்கிற ஷைத்தான், இந்த பண்புகளுக்கெல்லாம் தடையாக இருக்கிற ஷைத்தான்கிட்ட வந்து நம்ம பாதுகாப்பு உளப்பூர்வமாக அல்லாஹ்கிட்ட பாதுகாப்பு தேடி தான் படித்தா தான் வந்து அது வந்து நம்மளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிற 4 பண்புகளை பார்த்தோம். இந்த 4 பண்புகளுக்குள்ள முக்கியமான இன்னொரு அம்சம் இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம். அது என்னென்னா வார்த்தையின் மதிப்பு. ஒரு வார்த்தையோட மதிப்பு எப்படி இருக்குங்கிறது நம்ம எப்படி கணக்கிடுவோன்னா, அந்த நபருடைய தகுதி, அறிவு, அவருடைய அனுபவம், அவர் எப்படிப்பட்டவர், அந்த இதெல்லாம் வச்சு தான், குணங்களை வச்சு தான் நம்ம வந்து அந்த வார்த்தையோட மதிப்பு பண்ணுவோம் அந்த வார்த்தைக்கு. இதே வந்து ஒரு சாதாரண ஆள் சொல்கிறதுக்கும், ஒரு அறிஞர் சொல்கிறதுக்கும், ஒரு டாக்டர் சொல்கிறதுக்கும், ஒரு வழக்கறிஞர் சொல்கிறதுக்கும், ஒரு அரசாங்கம் சொல்கிறதுக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குது. ஒரே கருத்தை தான் 2 பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த நபர்களோட தகுதி, அறிவு, அவங்கள பற்றின நம்மள்கிட்ட இருக்கிற சிந்தனை, அவங்க சரியாக சொல்லியிருப்பாங்களா, இதனால் நம்மளுக்கு ஏதோ நன்மை வருமா இல்லை தீமை வருமா அப்படிங்கெல்லாம் யோசித்து தான் நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு மதிப்பு தருவோம். அது மாதிரி தான் திருக்குர்ஆன் வந்து யாருடைய வார்த்தை அப்படின்னு நம்ம வந்து மனசில் நல்லா பதிய வச்சாதான் அது வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நிறைய பயன்களை நம்ம வந்து பெற முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பார்த்தோன்னா, இப்போ காலையில் ஃபஜர் படிச்சுட்டு ஒரு டீ கடையில் போய் உட்காந்துருக்கோம். அப்போ நம்ம நண்பரோ வந்து இன்றைக்கி வந்து பைப்பில் தண்ணி பிடிக்காதீங்க, தண்ணி வந்து சரியில்லை, அதில் ஏதோ விஷவாயுகள் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைப்போம், எத்தனையோ வருஷமாக இந்த தண்ணியை தான் பிடிச்சிட்ருக்கோம், ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அந்த வார்த்தைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரமாட்டோம். இதே வீட்டுக்கு போய் ஒரு டிவியில் நியூஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, இன்றைக்கி வந்து யாரும் வந்து குடிநீர் பிடிக்காதீங்க பைப்பில், அது வந்து விஷவாயுக்கள் கலந்துருக்கு, அதை சுத்தப்படுத்துகிற வேலையை நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம், அதனால் யாரும் இந்த தண்ணியை உபயோகப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த வார்த்தைக்கும் அவர் சொன்ன வார்த்தைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கும். நம்ம வந்து இதை வந்து உடனே கேட்டுக்குவோம். அது மாதிரி தான் ஒரு வார்த்தையை வந்து யார் சொல்கிறா, அவருடைய தகுதி, குழந்தையோட வார்த்தையா, பெற்றோருடைய வார்த்தையா இல்லை அப்படிங்கிறது மாறுபடும். ஒரு குழந்தையோட வார்த்தைக்கும் பெற்றோருடைய வார்த்தைக்கும் நிறைய மாறுதல் இருக்கும். அதே ஒரு மருத்துவருடைய வார்த்தையாக இருந்தால் அவருன்னா நல்லது தான் சொல்லுவார், அவர் நல்லா படிச்சிருக்காரு, அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் கொடுக்குற மருந்தை ஒழுங்காக இதே ஒரு நீதிபதியோட வார்த்தையாக இருந்தால் அதுக்கு மதிப்பு வேறையாக இருக்கும். இதே ஒரு அரசாங்கத்தோடைய வார்த்தையாக இருந்தால் அதுக்கு ஒரு மதிப்பு. இப்படி ஆளுக்கு அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாற் போல் அந்த வார்த்தைகளோட மதிப்பு வந்து மாறுபடும். எல்லா இடத்துலையுமே இது வந்து நடக்கும். அதுபோல் தான் இந்த திருக்குர்ஆன் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை. இது வந்து நம்மளோட பெற்றோரை, தாத்தா பாட்டி, இந்த பிரபஞ்சம் எல்லா அனைத்தையும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை அப்படிங்கிறத மனசில் நம்ம ஆழப்பதிய வச்சாதான் வந்து நம்மளுக்கு இது வந்து ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும்.
அப்படிங்கிறது இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஒரு பையன் வந்து சொல்கிறான், டேய் நாளைக்கு ஸ்கூல் லீவுடா அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினைப்போம்? என்ன திடீர்னு லீவு, ஒரு காரணமும் இல்லையே, மழையும் இல்லை, நல்ல வெயில் அடிக்குது, இவன் சும்மா கப்ஸா விட்றான் போல இருக்கு அப்படின்னு நினப்போம். இதே சாயந்தரம் ஸ்கூல் விடுறப்போ பிரின்சிபல் வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாரு, நாளைக்கு வந்து ஸ்கூல் லீவு, லோக்கல் ஹாலிடே அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து வருவோமா ஸ்கூலுக்கு? வரமாட்டோம். ஏன்னா அது சொன்னவர் தகுதி அவருடைய தகுதி வந்து இதாக இருக்கனால நம்ம வந்து அந்த வார்த்தையை கேட்டுக்குவோம். அதுபோல தான் வந்து இந்த திருக்குரான் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை என்கிறத நம்ம வந்து மனசில் ஆழ பதிய வச்சாதான் நம்மளுக்கு வந்து அதை வந்து ஆழ பதிய வச்சாதான் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில் எப்படி மலை மீது இறக்குனா வந்து மலை சுக்கு நூறாக உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சொன்னாங்களோ, அது எப்படியே அது வெயிட் அந்த குரான் வச்ச வெயிட்னாலையா? இல்லை, அது வந்து அல்லாஹ் நாம் இறக்கி வைத்ததால் அப்படிங்கிறான். அல்லாஹ்வுடைய அச்சத்தினால தான் அந்த இது நொறுங்கி பணிஞ்சு விழுந்துச்சு. எப்படி அந்த வசனத்தில் வந்து குரான் நொறுங்கி மண் துகளாக மாறி அப்படியே நான் ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணால் செஞ்சுக்குங்க, மாற்றிக்குங்க அப்படிங்கன்னு அது பணிந்து நொறுங்குனுச்சோ, அது மாதிரி நாமளும் வந்து இந்த திருக்குரான் முன்னாடி பணிந்து நொறுங்கி நம்ம மனசை வந்து ஃபுல்லாக அது முன்னாடி தாழ்த்தினா தான் வந்து திருக்குரான் நம்ம மனசில் வந்து இறங்கும். அல்லாஹ்வுடைய அச்சம் ஃபுல்லாக வந்தால் தான் நம்மளுக்கு திருக்குரானை நல்லா புரிஞ்சு படிக்க முடியும், செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுவரைக்கும் நம்ம நிறைய பயான்களை கேட்டிருப்போம். ஆனால் அதனால் நம்மளுக்கு ஏதாவது வாழ்க்கையில் யூஸ் ஆகிருக்கா? ஒன்றுமே யூஸ் இல்லை. அல்லாஹ் அதுவும் என்ன சொல்கிறான், கேட்குறத விட நம்ம தனிமையில் உட்காந்து நல்லா சிந்திச்சு மனசில் இறக்குனா தான் வந்து அது நம்மளுக்கு யூஸு. இல்லாட்டி அதுக்கு ஒரு வேல்யூமே இல்லை. எப்படி நம்ம சாப்பிட்றது நம்ம உள்ளார போய் ப்ராசஸ் ஆயினா நிறைய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிறோமா, அது மாதிரி தான் நம்ம ஒரு இதை படிக்கிறோன்னா அதை வந்து சிந்திச்சாதான் நம்மளுக்கு அதனால் நிறைய பயன்கள் கிடைக்கும். இல்லாட்டி அது வந்து வேஸ்ட்டு அப்படின்னு இது சொல்லுது. திருக்குரான் வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத திருக்குரான்லேயே அல்லாஹ் வந்து பல இடங்களில் சொல்கிறான். அது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தாங்கிறத திரும்பவும் அல்லாஹ் வந்து திருக்குரானில் சொல்லி காட்டுறான். அது வந்து தன்னை பற்றி அதில் அறிமுகப்படுத்துகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூதர் கொண்டு வரப்பட்டதோ அவர்களுடைய சொந்த கருத்தோ அதில் இல்லை. இது அல்லாஹ்வால் படைத்தவனாகிய இறைவனின் வார்த்தை தான் அப்படிங்கிறதுக்கு அதில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 2வது அத்தியாயம் 143வது வசனத்தை பார்ப்போம். இவ்வாறே நீங்கள் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்வராக திகழவும் இந்த தூதர் முகமது உங்களுக்கு எடுத்து சொல்பவராக திகழவும் உங்களை நடுநிலையான சமுதாயம் ஆக்கினோம். வந்த வழியே திரும்பிச் செல்வோரில் இருந்து இத்தூதரை பின்பற்றுவோரை அடையாளம் காட்டுவதற்காக ஏற்கனவே நீ நோக்கிய கிப்லாவை நிர்ணயித்தோம். அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டினானோ அவனைத் தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும். அல்லாஹ் உங்கள் நம்பிக்கையை பாழாக்குபவனாக இல்லை. அல்லாஹ் இரக்கமுடையவன், நிகரற்ற அன்புடையவன் அப்படிங்கிறது இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போ இந்த வசனத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, அல்லாஹ் வந்து நடுநிலை சமுதாயம் ஆக்கினோம் அந்த வார்த்தையை தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். நடுநிலைன்னு போட்டிருக்கான். ரசூல்லா காலத்தில் வந்து குரான் வசனங்களுக்கு நம்பர்லாம் போடல. அவர் வந்து ஜிப்ரில் வந்து ஓதி காட்டுவார். அவர் அப்படியே அதை வந்து சொல்லுவார். அப்படியே தான் அங்கே அந்த காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள் எல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. ஹஜாஜ் பின் யூசுப்ங்கிற ஒரு 50 ரசூல்லா இறந்து ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு பிறகு ஹஜாஜ் பின் யூசுப் அவங்களுடைய காலத்தில் தான் வந்து இந்த குரானில் வந்து சில சீர்திருத்தங்களை செஞ்சாங்க. அது என்னன்னா, குரான் வந்து முதல்ல அந்த எழுத்துக்களில் ஜபர், ஜேரு, புள்ளிகள், பாக்கு ஒரு புள்ளி, தாக்கு 2 புள்ளி, அது மாதிரிலாம் வைக்காமல் அப்படியே இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்து மக்களுக்கு அந்த அரபி வந்து புரிஞ்சிச்சு.
பின்னாடி வர மக்களுக்கும் அது வந்து புரியணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவருடைய காலகட்டத்தில் அந்த எழுத்துக்களுக்கு ஃபத்தஹ, லம்மா, பி தொம்மா, அது கெஸ்ரா அதெல்லாம் வச்சு அந்த புள்ளிகள் எல்லாம் பா தா அப்படிங்கிறது அல்ஹம்து எப்படி படிக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு தெரியாதுல்ல. இப்போ அல்ஹம்து படிக்கிறோம், இல்லாட்டி இல்ஹம்து எப்படி அது தப்பாக படிச்சிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அதில் வந்து சில சீர்திருத்தங்களை செஞ்சாங்க. அந்த வேலையை வந்து அந்த மன்னருடைய காலத்தில் தான் செஞ்சாங்க. அப்போ தான் வந்து வசனங்களுக்கும் வந்து நம்பரெல்லாம் போடப்பட்டுச்சு. இப்போ ஏன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு, ஈஸியாக ஒரு இதை வந்து நம்ம தேடி எடுக்கிறதுக்கு வந்து இந்த வசன எண்ணெல்லாம் நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்குது. அல்-பக்ராவில் பார்த்தோன்னா 286 வசனங்கள் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு நடுவில் ஒரு வசனம் சொன்னால் அதை தேடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த நம்பரில் இந்த வசனத்தில் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் வந்து அந்த மன்னர் காலத்தில் செஞ்சாங்க. அதனால் அந்த வேலையை இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நடுநிலை சமுதாயம் சொல்கிறான். அதை பார்த்தா அந்த வார்த்தை வந்து கரெக்டாக 286 வசனம் உள்ள அந்த சூறாவில் வந்து 143 பாதியில் கரெக்டாக இருக்குது அந்த இதை வந்து மற்றவங்க யாரும் வந்து யோசித்து இந்த மாதிரி எழுத முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், அல்லாஹ் தான் இப்படி எழுதியிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்றாக இருக்குது நம்மளுக்கு. இந்த சூறா வந்து கிட்டத்தட்ட 9-10 ஆண்டுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்குனுச்சு. அதை வந்து நம்ம யாரும் வந்து அதை போய் அந்த வசனத்து நடுவில் மனிதர்களால் அப்படிலாம் வச்சு செய்ய முடியாது. இது அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், அல்லாஹ்ட்டேருந்து தான் வந்து இறங்குனுச்சுங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அடுத்ததாக அல்லாஹ் வந்து 32வது அத்தியாயம் அல்-சஜ்தாங்கிற அத்தியாயத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வசனத்தில் சொல்கிறான். அலீஃப் லாம் மீம், இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்ட வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாவே இதை வந்து தெளிவாக சொல்லி காட்டுறேன். இதை இவர் இட்டுக்கட்டிவிட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்களா? அவர் அவ்வாறு இல்லை. உமக்கு முன்னர் எச்சரிப்பவர் வராத சமுதாயத்தை முகமதே நீ எச்சரிப்பதற்காக அவர்கள் நேர்வழி பெறுவதற்காகவும் இது இறைவனிடமிருந்து வந்த உண்மை அப்படின்னு சொல்லி அல்லாவே திருக்குரானில் வந்து சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இதில் 69வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா 38வது வசனத்துலேருந்து அல்லாஹ் ஒவ்வொரு இதை மீதும் சொல்கிறான். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒவ்வொரு இது மீதும் சத்தியம் பண்ணி சொல்கிறான். அது என்னென்னா, நீ பார்ப்பதன் மீதும் நீ பார்க்காததன் மீதும் சத்தியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது வந்து மரியாதைக்குரிய தூதரின் கூற்றாகும், இது கவிஞனின் கூற்று அல்ல. குறைவாகவே நம்பிக்கை கொள்கிறீர்கள். இது ஜோதிடனின் கூற்றும் அல்ல. குறைவாகவே படிப்பினை பெறுகிறீர்கள். இது அகிலத்தின் இறைவனிடமிருந்து அருளப்பட்டது. சில சொற்களை இவர் நம்மீது இட்டுக்கட்டியிருந்தால் அவரை வலது கையால் தண்டித்திருப்போம். பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம். உங்களில் எவரும் அவனை தடுப்பவர் அல்ல. இது இறைவனை அஞ்சியோருக்கு அறிவுரை. உங்களில் பொய்யரென கருதுவோர் உள்ளனர் என்பதை நாம் அறிவோம். இது ஏக இறைவனை மறுப்போருக்கு இழப்பாகும். இதுவே உறுதியான உண்மை. முகமதே, எனவே மகத்தான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதில் ஒவ்வொரு வசனத்துலேயும் சொல்லி காட்டுறான். அது நம்ம எத்தனையோ அல்லாஹ்வுடைய படைப்புகளை இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம். அது நம்ம பார்த்ததன் மீதும் நம்ம பார்க்காத எத்தனையோ படைப்புகள் இருக்குல்ல, அது மீதும் அல்லாஹ் வந்து சத்தியம் செய்து சொல்கிறான். அப்புறம் வந்து இது வந்து மரியாதைக்குரிய தூதருடைய கூற்றாகும் அப்படின்னு சொல்கிறான். இது வந்து கவிஞர் அப்படின்னு ஒவ்வொரு வசனத்துலேயும் அல்லாஹ் வந்து இது நான் தான் இறக்கினேன், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வால் தான் இது இறக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்லி காட்டுறேன். இந்த குரான் வசனங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கிறப்போ இது தெரியுது, இது வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை தான், இது மனுஷனால் உருவாக்கவே முடியாது, தனி மனிதனாலே உருவாக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அடுத்து வந்து 33வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் ஒன்று சொல்கிறான். எந்த மனிதருக்குள்ளும் 2 உள்ளங்களை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. உங்கள் மனைவியரில் யாரை தாயுடன் ஒப்பிட்டீர்களோ அவர்கள் உங்கள் தாய்களாக இல்லை. உங்களால் வளர்க்கப்படும் பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கவில்லை. இது உங்கள் வாய்களால் கூறும் வார்த்தை. அல்லாஹ் உண்மையே கூறுகிறான், அவன் நேர்வழி காட்டுகிறான்
அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, யாருக்கும் வந்து 2 உள்ளங்கிறது இருக்காது. ஒருத்தர் வந்து ஒரு சித்தாந்தத்தில் தான் இருக்க முடியும். ஒருத்தர் வந்து கடவுள் வந்து ஒரு கடவுள்னு சொல்லிட்டு, அப்புறம் இல்லை இல்லை அவங்களும் வணங்குறது கடவுள் தானே, அவங்கள நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ஏகத்துவ கொள்கையை ஏற்றவங்க வந்து அந்த கொள்கையை ஏற்க மாட்டாங்க. ஒருத்தருடைய மனசில் வந்து ஒரு கருத்தை தான் இது பண்ண முடியும். 2மே இது பண்ணால் அது வந்து சரியில்லை, அவர் வந்து போலியாக நடிக்கிற மாதிரி தான் அது அர்த்தம். யாருக்கும் வந்து இந்த மாதிரி 2 இது இருக்கக்கூடாது. ஒரு இதில் தான் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து அந்த காலத்தில் மனைவியை வந்து தாயோட ஒப்பிடுங்க. உங்கள் முதுகு என் தாய்க்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்களா. நீங்கள் என் தாய் மாதிரி இருக்கீங்க. அது வந்து கரெக்ட் கிடையாது. தாய்னா தாய் தான், மனைவினா மனைவி தான். 2 மனைவி வந்து தாய் ஆக முடியாது, தாய் வந்து மனைவி ஆக முடியாது. அந்த காலத்தில் வந்து லிஹார் பண்ணுறதுன்னு அப்படி ஒன்று இருந்துச்சு. அதாவது மனைவியோட சேர்ந்து வாழ்வாங்க, ஆனால் வந்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டாங்க. அதுக்கு லிஹார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் அல்லாஹ் இங்கே வந்து சொல்லி காட்டுறான். அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மாதிரி குழந்தைகளை வளர்க்குறது, நம்ம பெற்றெடுத்த குழந்தைங்க தான் நம்ம குழந்தைங்க. நம்ம வந்து மற்றவங்களுடைய குழந்தைகளை வாங்கி வளர்த்தாலும் அது நம்ம வாயில் சொல்கிற வெறும் வார்த்தை தான் தவிர அது வந்து நம்ம குழந்தைகள் ஆக முடியாது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து இங்கே இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்கிறான். ருஜுலுன் அப்படிங்கிறத சொல்கிறான். ருஜுலுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் தான் குடிக்கும். நிசானா பெண்கள், ருஜுலுன்னா ஆண்கள். அந்த வார்த்தையை அல்லாஹ் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறனால, அப்போ ஆண்களுக்கு 2 உள்ளம் இல்லைன்னா பெண்களுக்கு 2 உள்ளம் இருக்கா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. ஆமாம், பெண்களுக்கு 2. அது எப்படின்னா, பெண்கள் வந்து கரு இதாகி குழந்தை அவங்க வயிற்றில் தங்குறப்போ அந்த குழந்தை 4 மாதம் ஆனோடனே ஒரு மனித குழந்தையாக மாறி அதுக்கு ஒரு உள்ளம் வந்துடுது. அப்போது தாயோட உள்ளம் ஒன்று, குழந்தைகளோட உள்ளம் ஒன்று, இப்படி 2 உள்ளம் இருக்கனால அல்லாஹ் வந்து அதை வந்து இந்த வசனத்தில் நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். இந்த மாதிரி பல சான்றுகள் வந்து அது இந்த திருக்குரானுடைய வார்த்தைகள் எல்லாம் அல்லாஹ்வால் வந்தது தான், அல்லாஹ்வுடைய வார்த்தை தான் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம வந்து நல்ல உளப்பூர்வமாக மனசில் பதிய வச்சா தான் வந்து இந்த திருக்குரானுக்குள்ளார போய் நம்ம நிறைய பொக்கிஷங்களை பெற முடியும் அப்படிங்கிறத அல்லாஹ் வந்து இந்த வசனங்கள் மூலம் நம்மளுக்கு வந்து சொல்லி காட்டுறான். வாஹிர் தானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.